evening to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா distance between two sets. Distance between two sets. Okay. So already பார்த்தோம் distance between ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கும் நமக்கு பார்த்தோமா அது என்னது distance between xங்கிற பாயிண்ட்டும் ஏங்கிற செட்டுக்கு என்ன எழுதணும் infimum of d of x, a வந்து நம்ம வேரி பண்ணுறோம் ஓகேங்களா for any fixed x belongs to our metric space x, d ஏங்கிறது ஒரு non-empty subset of x, d ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம் ஒரு முக்கியமான ரிசல்ட்லாம் பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே தான் let a and b two non-empty subsets of a metric space x, d ஓகேங்களா non-empty set எடுத்துட்டு distance கண்டுபிடிக்கிறோம் distance ஸோ distance எப்படிலாம் எடுப்பாங்க ஓகேங்களா distance a, b is equal to இது ஸ்மால் லெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது is equal to அதே தான் infimum of d of a, b a belongs to that set b belongs to that second set ஓகே ஸோ இதான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் ஒரு முக்கியமான தியரம் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க என்ன முக்கியமான ப்ராப்பர்ட்டினா ஓகே இது ஒன்று இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இதே இது வந்து டயமீட்டர் ஒன்று இது பண்ணுறோம் ஓகேங்களா டயமீட்டர் ஆஃப் செட் அது ரெண்டும் டிஃபைன் பண்ணிக்குவோம் define diameter of a subset of x, d ஓகே இப்போ ஏங்கிற ஒரு நான்-எம்ப்டி செட்டு கொடுக்குறோம் அதுக்கு டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம் ஓகே அப்போது டயமீட்டர் ஆஃப் ஏ டி ஆஃப் ஏ ஓகே டயமீட்டருக்கு என்ன பண்ணோம் சுப்ரீமும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இன்ஃபீமும் இங்கே போட்டவங்க சுப்ரீமும் கண்டுபிடிக்கணும் distance between a, b belongs to a ஓகே ஸோ இது டயமீட்டர் ஆஃப் ஏக்கு சுப்ரீமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அந்த செட்டுக்கும் வந்து பார்க்குறதுனா இன்ஃபீமம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரைட் ஸோ இதை இந்த கண்டென்ட் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ இந்த இது எழுதியிருக்கோமா இப்போ வந்து ஃபார் கன்வென்ஷன் டி ஆஃப் எம்டி செட்டு டயமீட்டர் ஆஃப் எம்டி செட்டை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஸோ அது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் நாட் டிஃபைன் ஓகே நாட் டிஃபைனை வந்து சில பல காரணங்களுக்காக இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ டயமீட்டர் ஆஃப் எம்டி செட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரைட் அப்புறம் அதே மாதிரி இங்கே ரெண்டில் ஏதாவது ஒரு செட்டு வந்து இன்ஃபினைட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து இது என்ன இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க டிஸ்டன்ஸ் அதே லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ஓகே சரி இதை நான் வச்சுக்கோ முக்கியமான ரிசல்ட் இப்போது ஒரு ரிசல்ட் என்னென்னா இப்போ இதில் என்னென்னா லெட் ஏ ஒரு நான்-எம்ப்டி பி ஒரு நான்-எம்ப்டி சப்செட்டு ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் x, d எடுத்தாச்சா இஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி so it's non-empty then distance between these two sets is always 0 okay இதோட converse need not be true converse வந்து need not be true ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஸோ எக்ஸாம்பிள் போடும்போது கான்வர்ஸ் நாட் ட்ரூன்னு நான் சொல்கிறேன் இப்போ எப்படி பண்ணலாம்னா ஓகே இப்போ டிஸ்டன்ஸ் இப்போ r, d எடுத்துப்போம்
R, D வந்து இது வந்து யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, R, D வந்து யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தாச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் ரெண்டு சப்செட் எடுக்கணும். 0,1க்கும் 2,3க்கும் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியுது என்னது, இது வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். ஓகேங்களா, சரி. ஸோ இப்போ என்னன்னா, பை த டெஃபினிஷன் infimum ஆஃப் D of A, B, A belongs to the first set 0,1, B belongs to second set. ஓகே, அப்போ இது நம்ம கிராஃபிக்கலியாக ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், இது நம்பர் லைன். ஓகே, -∞ to +∞. 0,1ங்கிறது இங்கே இருக்குது. இது இந்த செட்டு ஏங்கிற செட்னு வச்சுக்கோங்க. 2,3 ஸோ இங்கே இருக்கும். அப்போது இது பிங்கிற செட்டு, இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. இப்போ ரெண்டுக்கும் இன்ஃபிமம்னு அர்த்தம்னா மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எது மினிமம் டிஸ்டன்ஸ் கொடுக்கும்? இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் மினிமமாக இருக்கும். ஓகேங்களா, வச்சு பாருங்கள், கிராஃபிக்கலியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, அப்போது இது ஒன்றுமே கிடையாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் 1,2. ஸோ அதான் இருக்கிறதுலே மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ரைட்டு தானே, பார்த்தாலே தெரியுது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் தான் மினிமமாக இருக்கும். வேறு எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1,2. அப்போ யூஸ்வல் மெட்ரிக்கில் என்ன பண்ணுவோம், 1 - 2 மாடுலஸ் போடுவோமா? அப்போது -1 மாடுலஸ், ஸோ 1ன்னு வந்துடும். இப்போ இந்த செட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 1. ஓகே, இப்போ அதேமாதிரி வேறு ஏதாவது செட் எடுத்துக்கலாமா? இப்போது வந்து 0, வேறு எடுக்கலாம், 0,2 எடுத்துக்குவோம். இன்னொரு செட்டு 1,2 எடுத்துக்குவோம், 1,3 எடுத்துக்குவோமா? ரைட், இதுக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் அளப்போம். infimum D of A, B, A belongs to close interval 0,2, B belongs to 1,3. இப்போ பாருங்கள், ஸோ நம்பர் லைனில் 0,2 இது ஏங்கிற செட், 1,3 ஓகே, இது வந்து பிங்கிற செட். இப்போ ரெண்டுக்கும் மினிமம் டிஸ்டன்ஸ் எது வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டுக்கும் மினிமம் டிஸ்டன்ஸ் எது வரும்? எந்த டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கும்? ஸோ இந்த பாயிண்ட் தான். ஓகே, இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் 0 வரும், ஏன்னா இங்கேயும் 2 இருக்கா. ஸோ இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அப்போது இதெல்லாம் காமன் போர்ஷன்ஸ். ஓகேங்களா, அப்போது இந்த டிஸ்டன்ஸ் இந்த 2 பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் 0, இது இந்த 2க்குள்ள டிஸ்டன்ஸ் 0, இது 2க்குள்ள டிஸ்டன்ஸ் 0, இது 2க்குள்ள டிஸ்டன்ஸ் 0. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0. ஓகே, இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ரேஷனல் நம்பருக்கும் இரேஷனல் நம்பருக்கும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாமா? ஓகே, என்ன வரும்? infimum of D of A, B, A belongs to Q, B belongs to R minus Q. ஸோ இதுக்கு காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள், டிஸ்டன்ஸ் என்ன வரும்? ரேஷனல் நம்பருக்கும் இரேஷனல் நம்பருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் மெஷர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி தான். இன்ஃபிமம் வந்து கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள். ஸோ ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர், ஸோ ரெண்டுக்குமே காமன் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. ஓகே, ஆனால் 0க்கு, அதாவது ஆக்சுவலாக என்னென்னா டிஸ்டன்ஸ் 0 ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ சப்போஸ் 1ங்கிற பாயிண்ட் எடுத்து, 1ங்கிற ரேஷனல் நம்பர். ஓகே, 1ங்கிற ரேஷனல் நம்பரா? இப்போ 1 க்ளோஸராக ஒரு இரேஷனல் நம்பர் கண்டிப்பாக இருக்கும், 1க்கு ரொம்ப நியராக ஒரு இரேஷனல் நம்பர் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் 0 வரும். அப்போ 1, இப்போ ரேஷனல் நம்பரில் 1 இருக்குமா? ரேஷனல் நம்பரில் 1க்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இன்ஃபிமம் எடுக்கும்போது என்ன வந்துடும்? 0 வந்துடும். இன்ஃபிமம் வந்து நம்ம ரியல் நம்பரில் எடுக்கிறோம். ஓகேங்களா, ரைட். இதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q, Z, நேஷனல் நம்பர் எடுக்கலாமா? infimum D of A, B, A belongs to Z, B belongs to நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன வரும்னா காமன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ 1 இப்போ இன்ஃபிமம் தான் கண்டுபிடிக்கணும், 0 வந்துடும். ஓகே,
அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆருக்கும் ஆறு எடுத்தாச்சு, ஆறு எடுத்தாச்சுன்னா இசட் எடுப்போம். இப்போ என்ன ஒரு டிஸ்டன்ஸு 0. ஓகே, ஏன்னா காமன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ நெக்ஸ்ட் அந்த இதுக்கு கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ சொல்லணும்ல. அப்போ என்ன பண்ணுறோம்னா ஸோ இதுவே சொல்லிடலாமே அந்த கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு. இது வந்து நான் எம்டி டிஜாயின் செட் கரெக்டாக. இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நான் எம்டி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நான் எம்டியாக இருக்கா, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நான் எம்டி. ஸோ நான் எம்டி கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூன்னு சொல்லுவோமா. கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ இதை சொல்லிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், அந்த இருக்கு. இது வந்து கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஆனால் அந்த ரெண்டு செட்டு என்னது டிஜாயின் செட்டு கிடையாது, எம்டி செட். ஓகே, இதுதான் கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். வேற எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா வேற டிஸ்டன்ஸ் பிட்வீன் சரி, ஓகே, அதுவே போதும். ஓகேங்களா, ஸோ இதான் அந்த இதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதே இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் ஜஸ்ட் இந்த கிராஃபிக்கலியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பிளாட் பண்ணுறீங்க, இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப க்ளோஸராக இருக்கும், இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸாக ரொம்ப கம்மியாக இருக்கும், அதான் அந்த டிஸ்டன்ஸ் எழுதிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே என்னது ரெண்டு இது சேம் பாயிண்ட் இருக்கும், அப்போ டிஸ்டன்ஸ் 0 ஆயிடும். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா R2லலாம் எடுக்கலாம். இப்போ x is equal to R2 with D. Dங்கிறது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா ரெண்டு செட் எடுத்துக்கிறேன். இது ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ ஏங்கிறது x, y, x² + y² < 1. ஓகே, ஸோ இதான் இப்போ 0,0 சென்டராக வச்சு 1 ரேடியஸ் வச்சு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். சாரி, இது 0,0 இங்கே வருமா. ஓகே ஓகே, இப்போ இது 1,0 மாற்றிக்குவோம். x - 1² + y² < 1. அப்போ இது 2,0 வந்துடும், 0,0ன்னு வந்துடும். இப்போ இதுதான் ஏங்கிற செட்டு. ஓகேங்களா, ஏங்கிற செட்டு க்ளோஸர் கூட போட்டுக்கோமா. இதுதான் இந்த போர்ஷன். ஓகேங்களா, இன்டீரியர் போர்ஷன்ஸ். பிங்கிறது என்னென்னா பிலாங்ஸ் டு R2. பிங்கிற செட் என்ன எடுத்துக்கலாம்னா x, y பிலாங்ஸ் டு R2. x - 5² + y² < 2. ஓகே, < 4 வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கலாமா. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா 5,0 சென்டராக வச்சு இப்போ 2,0வா, 3,0 இங்கே இருக்கும், 4,0 இங்கே இருக்கும், 5,0 5,0 சென்டராக வச்சு 2 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஓகே, சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷன். ஓகேங்களா, சர்க்கிளோட இன்டீரியர் போர்ஷன் தான் நம்ம வரைஞ்சிருக்க செட்டு ஏயும் பியும். ஓகே, இப்போ இது ரெண்டு செட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இது மினிமம் இன்ஃபிமமாக இருக்கும் இந்த ரெண்டு செட்டுக்கு. அதனால் therefore distance of the set A and B is equal to distance between these 2 points 2,0 and 3,0. இப்போ R2ல இதுக்கு மெட்ரிக் என்ன போடுவோம், √2 - 3² + 0 - 0² அப்போ வந்து 1² 1 ஆயிருமா. ஸோ 1. அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் வந்து 1. இந்த செட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் 1. ஸோ அதான் அந்த ரெண்டு செட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா எல்லாமே கிராஃபிக்கலியாக நீங்கள் படம் வரைஞ்சிடலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் பண்ணுறோம். ஓகே, R, D இது டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் பண்ணுறோம்.
அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0,1 2,3 இதை எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ என்ன வரும்? இன்ஃபீமம் ஆஃப் d of a comma b, a belongs to first set, b belongs to second set. ஸோ இப்படி எடுத்தாச்சு. ஸோ அப்போ என்ன வரும்? இன்ஃபீமம். ஆக்சுவலாக இதில் வந்து 0,1 இங்கே இருக்குமா? 0,1 2,3 ஃபுல் லைனை வச்சுக்கலாம். ஓகே, 2,3. ஓகே, இதான் ஏங்கிற செட்டு. 1,2 2,3. ஓகே, இப்போ ரெண்டு கிட்ட இன்ஃபீமம் கண்டுபிடிக்க போகிறோமா? ஸோ என்ன வரும்? எந்த டிஸ்டன்ஸ் இன்ஃபீமம் வரும்? 1. ஓகே, ஏன்னா காமன் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து இன்ஃபீம் தான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று 0 ஆர் 1 எடுத்துக்கும். ஓகேங்களா? எப்போ 0 எடுக்குமோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது இங்கே ரெண்டு காமன் பாயிண்ட் இருக்கும்போது 0 எடுத்துக்கும். காமன் பாயிண்ட்டே இல்லைன்னா 1 எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டு செட்டில் காமன் பாயிண்ட்டே இல்லை. அப்போ என்ன வந்துடும்னா இந்த செட்டு வந்து 1 எடுத்துக்கும். ஓகே, இந்த செட்டு வந்து 1. ஓகே, ஆக்சுவலாக இந்த செட்டே சிங்கிள்டன் 1 தான். ஓகேங்களா? இன்ஃபீமம் ஆஃப் இந்த செட்டே சிங்கிள்டன் 1 தான். சிங்கிள்டன் 1க்கு இன்ஃபீமம் வந்து 1 தான். ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ இது 1. அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் கமா கியூ கமா ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்னது? காமன் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. அப்போது 1. இது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் செட் கமா n எடுத்துப்போம். ஸோ காமன் பாயிண்ட் இருக்கும். காமன் பாயிண்ட் இருக்கிறதுனால ஸோ 0 எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஜென்ரலாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? அதே மாதிரி எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதுக்கு 2 சப்செட் கொடுத்தா 2 டிஸ்டன்ஸ் வந்து கிராஃபிக்கலியே அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் கால்குலேஷன் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கான்செப்ட் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டயமீட்டர். ஓகே, டயமீட்டர். ஆக்சுவலாக டயமீட்டர் நமக்கு தெரியுமே. ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் வந்து R2. ஓகே, சர்க்கிள் வரைகிறோமா? சர்க்கிளில் டயமீட்டர் என்ன அர்த்தம்? சர்க்கிள்ங்கிறது இந்த பாயிண்ட் கரெக்டா? இந்த பாயிண்ட். ஓகே, அப்போது இந்த சர்க்கிளில் எந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது மேக்ஸிமம் லென்த்து கிடைக்கும்னு பார்க்குறோம். அது என்னென்னா இந்த சர்க்கிளோட சென்டர் வழியை பாஸ் பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட் சர்க்கிளில் இருந்து கனெக்ட் பண்ணியாச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் லென்த் இருக்கும். ஸோ அதான் என்னது? டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ லாங்கஸ்ட் கார்ட் இஸ் கால்டு டயமீட்டர். ஓகே, ஸோ இதே தான் இங்கேயும் பண்ணுறோம். அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதே இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு லாங்கஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதான் டயமீட்டர் இந்த செட்டுக்கு. ஓகே, இதே மாதிரி என்ன எடுத்துக்கலாம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்குலர் ரீஜியன் கொடுக்குறாங்க R2ல். ஸோ இதான் நம்மளோட செட்டு ஏங்கிற செட்டு. ஓகே, ஏ சப்செட் ஆஃப் R2. இப்போது இதோட டயமீட்டர் என்ன வரும்னா எந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் நமக்கு அதிகமாக கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 பாயிண்ட். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஹைப்போடெனியஸ். ஸோ இந்த லென்த்து தான் இந்த செட்டோட டயமீட்டர். அதே மாதிரி ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாமா? ஸோ இது ரெக்டாங்கிள். ஸோ அப்போ இந்த இதுதான் இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ரீஜியன். ஓகே, பவுண்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த லென்த்து தான் இந்த செட்டோட டயமீட்டர். ஓகே, இது அப்படியே நம்ம ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் கொண்டு வர்றோம். ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ் முன்னாடியே கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். அப்படி தானே என்ன பண்ணோம்? ஃபார் எனி நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் x, d diameter of a d of d அப்படின்னா எழுதிக்குவோம் diameter of a or d of a. ஓகே, அது என்ன எடுக்கணும்னா இப்போ இன்ஃபீமம் எடுத்துக்கணும், சுப்ரீம் எடுக்கணும், மேக்ஸிமம் வேணும். அங்கேருந்து
ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து லாங்கஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அப்போ வந்து இங்கே சுப்ரீமம் எடுக்கணும். ஓகே, சுப்ரீமம் ஆஃப் டி ஆஃப் a1, a2 such that a1, a2 belongs to E. ஓகே, இதுதான் நம்ம ஃபார்முலா. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இதில் சில ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மெஷர் தியரியில் சில விஷயங்கள் இங்கே தேவைப்படும். ஸோ மெஷர் தியரியில் நமக்கு என்ன தெரியும்? ஸோ மெஷர் தியரி அவுட்டர் மெஷர்னு படிச்சிருப்போமா, லெபெக் அவுட்டர் மெஷர்னு படிச்சிருப்போமா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம்? ஏங்கிற சப்செட் ஆஃப் ஆர் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நம்ம மெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது மெஷர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு infimum of summation length of interval in where infimum is taken over all countable or finite la undru countable collection of intervals in, okay, in such that cover பண்ற மாதிரி எடுப்போம், such that A is covered by union of in. ஓகே, ஸோ அது ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? இப்போ ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சா? இப்போ ஏங்கிற செட்டை கவர் பண்ணுற மாதிரி இன்டர்வல்ஸ் எடுத்து அது யூனியன் போடுறோம். அதுக்குள்ளே ஏ இருக்கிற மாதிரி சம் கலெக்ஷன் எடுக்கிறோம். இப்போ இந்த இன்டர்வல்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இன்ஃபிம் வந்து நான் ஸோ சம்மேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதில் இன்ஃபிமம் தான் இந்த செட்டோட அவுட்டர் மெஷர்னு சொல்லி படிச்சிருப்போம். லெபெக் அவுட்டர் மெஷர்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதில் உள்ள முக்கியமான ரிசல்ட் நமக்கு இங்கே தேவைப்படும். ஓகே, அதனால் ஜஸ்ட்டு நமக்கு அங்கே என்ன தெரியும்னா எம்டி செட்டுக்கு மெஷர் வந்து 0ன்னு தெரியும். ஓகே, அப்புறம் மெஷர் ஆஃப் த இன்டர்வல் a, b, மெஷர் ஆஃப் எனி சப்செட் ஆஃப் ஆர் இஸ் மெஷரபிள் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் மெஷரபிள்ங்கிற போது அந்த இது அலோடு, உங்களுக்கு இன்ஃபினிட்டி இஸ் அலோடு. ஓகே, ஸோ மெஷர் வந்து இன்ஃபினிட்டி வந்தாலும் மெஷரபிள்னு சொல்லியிருப்பாங்க. மெஷர் ஆஃப் ஓப்பன் a, க்ளோஸ்டு b. ஸோ எது போட்டாலும் இது என்னென்னா இஸ் த லென்த் ஆஃப் த இன்டர்வல்னு படிச்சிருப்போம். இஸ் த லென்த் ஆஃப் த இன்டர்வல். அப்போ எல் ஆஃப் ஐஎன் எடுத்திருப்போம். அப்போ என்ன வரும்னா எல்லாத்துக்குமே b மைனஸ் ஏ தான் வரும். அப்போது ஒரு இன்டர்வல்ஸ், ஓகே, இன்டர்வல்னால் தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வலுக்கு மெஷர் கண்டுபிடிக்கிறது லென்த் ஆஃப் இன்டர்வலாக இருக்கும். ஓகே, இப்போ இன்டர்வல்ஸ் முடிச்சிட்டோமா? அப்புறம் என்ன எடுக்கலாம்னா ஃபார் ஏ இது வந்து ஒரு கவுண்டபிள் செட்டுக்கு மெஷர் வந்து 0ன்னு படிச்சிருப்போம். ஓகே, ஃபார் எனி கவுண்டபிள் செட்டுக்கு மெஷர் 0ன்னு படிச்சிருப்போம். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. எனி கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆருக்கு மெஷர் 0ன்னு படிச்சிருப்போம். இப்போ இதை வச்சு என்ன மெஷர் ஆஃப் கியூ, மெஷர் ஆஃப் என், மெஷர் ஆஃப் ஃபைனைட் செட் எல்லாருக்குமே மெஷர் 0ன்னு படிச்சிருப்போம். இப்போ அதே நேரத்தில் மெஷர் ஆஃப் ஆர், மெஷர் ஆஃப் 0, இன்ஃபினிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் இன்ஃபினிட்டி. ஓகே, இதுக்கெல்லாம் இன்ஃபினிட்டி. ஸோ இதுவும் மெஷரபிள் செட் தான். ஓகேங்களா? அப்போது இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இப்போ இதுக்கும் நம்ம பார்க்க வேண்டியதுக்கு என்ன கனெக்ஷன்னா, இப்போ ஒரு டயமீட்டர் கேட்குறோம். டயமீட்டர் ஆஃப் இப்போ எக்ஸ் = R2 எடுத்துக்குமே, ஆர் எடுத்தோம், R, D. இது வந்து யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்குவோம். இப்போது டயமீட்டர் ஆஃப் த இன்டர்வல் 0, 1. இப்போ 0, 1க்கு அவங்க டயமீட்டர் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம இப்போ பண்ணோம்னா அதே தான். இப்போ 0, 1க்கு டயமீட்டர் என்ன வரும்? ஆக்சுவலாக என்னென்னா இந்த 0, 1 இங்கே இருக்கா, 0, 1 இங்கே இருக்கா, இது என்ன சொல்லுவோம்? சுப்ரீமம் கண்டுபிடிப்போம். டி ஆஃப் a1, a2
a1, a2 belongs to closed interval 0, 1. இப்போ ரெண்டுமே இங்கே 0, 1 தான். ஓகேங்களா, ரெண்டுமே 0, 1 தான். ஓகே, அப்போது இதில் வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸிமமாக கிடைக்கணும். அது என்ன வந்துடும், 1 தானே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஓகே, அதான் இங்கே எழுதியிருப்போம். அந்த இடத்துல இந்த செட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இதுதான் கான்செப்ட். இது ரெண்டுமே இங்கே தானே இருக்குது. ஸோ இது ஒரு செட்டு கூட போதும். ஓகே, இந்த எழுதியாச்சா. இப்போது இந்த செட்டில் எந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே வரும், எந்த 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சிக்கிட்டே வரும், அதில் வந்து சுப்ரீமம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ சுப்ரீமம் என்ன வரும், 1 தானே வரும். அது என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் இது 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0, 1 தான் மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது 1 - 0 மாடலஸ் 1, அதாவது லென்த் ஆஃப் இன்டர்வல் 0, 1. ஓகே, இப்போ ஷார்ட்டாக நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ இது 1 - 0 வந்து 1 வந்துருமா. இப்போது இப்போ ஏங்கிற சப்செட் ஒரு இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே அதுக்கு டயமீட்டர் வந்து லென்த் ஆஃப் இன்டர்வல் நம்ம கன்க்ளூஷன் வந்துடுவோம். ஓகே, ஃபார் எனி இன்டர்வல் I belongs to R, I subset of R. ஓகே, இன்டர்வல்ங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, there are infinitely many intervals with infinite number of elements. எதுக்கு சொல்கிறேன்னா, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இருக்குல்ல இதை ஒரு இன்டர்வல்னு என்ன சொல்லுவாங்க. இது இன்டர்வல் கிடையாது. ஓகே, ஸோ வந்து இது ஒரு செட்டு சிங்கிள்டன், இது இன்டர்வல் கிடையாது. இன்டர்வல்னால் அது 2 பாயிண்ட் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு இடையில ஒரு பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, செட்டில். அதே மாதிரி இதே ஓப்பன் ரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் ரோடைய எம்டி செட். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது இன்டர்வல் நம்ம ரியல் அனாலிசிஸ் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ இன்டர்வல்ஸ்னால என்ன அர்த்தம்னா, ஸோ இன்ஃபினிட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்குதான் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா, இப்போ அந்த மாதிரி எடுத்தாச்சுன்னா இப்போ இதுக்கு டயமீட்டர் ஆஃப் I அது என்ன வரும்னா லென்த் ஆஃப் இன்டர்வல் வந்துடும். ஓகே, இது ஒரு முக்கியமான நோட். இதை வச்சு நம்ம நிறையா ப்ராப்ளத்துக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரைட், இப்போ எனக்கு டயமீட்டர் ஆஃப் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதுக்கு டயமீட்டர் என்ன வரும், ஆக்சுவலாக சுப்ரீமம் கண்டுபிடிப்போம். சுப்ரீமம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும், 0 வரும், 1 கிடைக்கும். அப்படி தானே, 0, 1 கிடைக்குமா, 2 கிடைக்குமா, 3, 4, 5 வரைக்கும் கிடைக்கும். இப்போ இதுக்கு சுப்ரீம் என்ன வந்துடும், 5. ஓகே, இப்போ அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் 1/2, 1/3, 1/4. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, டிஸ்டன்ஸ் வந்து என்னது கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. எந்த 2 இது வந்து சுப்ரீமமாக இருக்குன்னு பார்த்துக்குவீங்க. அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் இப்போ 1/3 மாடுலஸ் எடுத்துக்கோங்களா. ஓகே, 1/3, 1/2, அப்புறம் 1/4 மைனஸ் 1/2, அப்புறம் 1/4 மைனஸ் 1/3. ஸோ இவ்வளோ தான் வரும். ஓகேங்களா, இப்போ சுப்ரீமம் என்ன வரும்னா, ஸோ எல்சிஎம் எடுத்தால் தான் வரும் 6 மாடுலஸ் ஆஃப் 6, 2 - 6 -1 வரும். இங்கே 4 எல்சிஎம், 4னா 1, இங்கே 2 வருமா. அடுத்து இங்கே 12, 3 - 4. இப்போ சுப்ரீமம் என்ன வருதுன்னா 1,6, 1,4, 1,12. இப்போ இதில் எது மேக்ஸிமம் இருக்கும், சுப்ரீமம் என்ன வரும். சுப்ரீமம் என்ன பண்ணுவோம்னா இது சேமாக கொண்டு வந்துடலாமா. 1/6 வந்து நான் வந்து 12, 2/12 பார்க்கலாம். இதை வந்து 12, 3/4 பார்ப்பேன். ஸோ 1/12. ஸோ இப்போ பார்க்கும்போது இதுதான் எனக்கு சுப்ரீமம். இப்போ 1/4 தான் இதுக்கு இந்த செட்டுக்கு வந்து டயமீட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எந்த செட்டு கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டயமீட்டர் வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம்.
இப்போ டயமீட்டர் ஆஃப் சிமில்டன் எக்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? எக்ஸுக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ் 0 தானே உங்களுக்கு. எக்ஸுக்கும் இப்போ என்ன வரும்னா சுப்ரீமம் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸு டிஸ்டன்ஸ் 0. ஓகே, அப்போ 0 வந்துடும். ஓகேங்களா? இப்போ டயமீட்டர் ஆஃப் ஆர் என்ன வரும்? டயமீட்டர் ஆஃப் ஆர், ஸோ இன்ஃபினிட்டி. டயமீட்டர் ஆஃப் கியூ, அதுவும் இன்ஃபினிட்டி தான். டயமீட்டர் ஆஃப் என்ன, அதுவும் இன்ஃபினிட்டி தான். ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா, இப்போ ஃபார் எனி சப்செட் ஆஃப் எக்ஸ் கமா டி, டயமீட்டர் ஆஃப் ஏ வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா, இஃப் அண்ட் ஓன்லி இஃப் ஏ இஸ் அந்த ஏ இஸ் பவுண்டட், ஏ இஸ் பவுண்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஒரு செட்டை வந்து பவுண்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ் மெட்ரிக் ஸ்பேஸோட பவுண்டட் சப்செட்னு சொல்லணும்னா அதுக்கு டயமீட்டர் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். அப்புறம் என்னன்னா இந்த ரிசல்ட் டயமீட்டர் ஆஃப் ஏவும் டயமீட்டர் ஆஃப் ஏ க்ளோஸரும் சேமாக இருக்கும். அப்போ ஏ சப்செட் ஆஃப் பியாக இருந்தால் டயமீட்டர் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் பி. ஸோ இதெல்லாம் அதில் உள்ள முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, a metric space x comma d is bounded. Metric space is bounded if diameter of that, okay, இப்படி உள்ள வச்சுக்கோ. ஓகே, diameter of x வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ r comma d எடுக்கிறோம். இப்போ யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து இதோட டயமீட்டர் வந்து இன்ஃபினிட்டி வந்துடும். அப்போ இது வந்து இட்ஸ் நாட் பவுண்டட். இப்போ டயமீட்டர் வச்சு பவுண்டட் அண்ட் பவுண்டட் சொல்லலாம். இப்போ அதே இது ஆர் கமா டி டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் இது பவுண்டட். ஓகே, அதே மாதிரி ஃபார் எனி எக்ஸ் கமா டி மெட்ரிக் ஸ்பேஸுக்கு எழுதிப்போமே, d1 ஈக்குவல் டு d1 d plus 1 plus d is bounded in x. அதே மாதிரி d1 is equal to minimum of 1 comma d of x comma y. For x comma y belongs to x க்கு இது பவுண்டடாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இப்போ பவுண்டட், ஓகே, ஆமாம், எந்த இது போட்டாலும் பவுண்டட் தான். ஸோ எக்ஸை பொறுத்து இங்கே மாறாது. ஓகே, எக்ஸை பொறுத்து இங்கே மாறாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதோட நம்ம வந்து சாப்டர் 1 முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? சாப்டர் 2 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து காம்பேக்ட் ஸ்பேஸு கனெக்டடு கம்ப்ளீட், அது சாப்டர் 2 முடிஞ்சிடும். சாப்டர் 3 வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். சாப்டர் 4 வந்து கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, இன்டெகிரபிலிட்டி. ஓகேங்களா? ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.